ஒரு ஆசிரமத்துல சுரேஷ் என்ற இளைஞன் இருந்தார். அவர் வெளியில் மிகவும் பக்திமானாக நடந்து கொள்வார். எப்பவும் திருநீறு பூசி மாலை அணிஞ்சு மெதுவாக பேசுவார். ஆசிரமத்துல இருந்தவங்க அவரை மிகவும் அமைதியானவர் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சுரேஷுக்கு கோபம், போட்டி மனம், பொய் பேசும் பழக்கம் இருந்தது. சிறிய விஷயத்திற்கே அவர் உள்ளுக்குள்ள எரிச்சல் அடைவார். ஆனா அத வெளியே காட்டாம மறைத்துக் கொள்வார். ஒரு நாள் ஆசிரமத்துல ஒரு பெரிய விழா நடந்தது. அப்போது அனைவரும் சுரேஷ புகழ்ந்து பேசினாங்க. அவருக்கு ஒரு பொறுப்பும் கொடுத்தாங்க. ஆனா வேலை நடக்கும்போது சிறிய தவறு ஏற்பட்டது. உடனே சுரேஷ் கோபமா ஒருத்தரை திட்டார். இத கண்ட மற்றவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவர் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னு நினைச்சோம். அவர் இவ்ளோ கோவப்படுறாரு அப்படின்னு பேச தொடங்கினாங்க. அந்த நேரத்துல மூத்தவர் ஒருவர் வந்தார். வெளியில துறவி போல தோற்றம் இருந்தாலும் உள்ளத்துல கட்டுப்பாடு இல்லைன்னா அது பயனில்லை. புலியின் தோலை அணிஞ்ச பசு போலத்தான் அப்படின்னு சொன்னார். சுரேஷ் அதை கேட்டு மனம் வருந்தினான். இனிமேல ஒரு நல்ல துறவியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செஞ்சான். குரல்: வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. விளக்கம்: மனதை கட்டுப்படுத்தும் சக்தி இல்லாத ஒருவர் வெளியில் மட்டும் கடுமையான துறவி போல நடிப்பது புலியின் தோலை அணிந்த பசு வயலில் புல்லை மேய்வது போன்றது.